ஒவ்வொரு பிறவியிலும் குரு சீடனை பின்தொடர்கிறார் என்பதை நாம் பாபாவின் முன்ஜென்ம நினைவுகள் மூலம் அறிய முடிகிறது. பம்பாயிலிருந்து வந்த தர்கட் அம்மையார் மற்றும் அவரது மகனிடம் பாபா கூறியது, உங்கள் முந்தைய ஜென்மங்களில் எத்தனை முறைகள் நான் உங்களுடனேயே இருந்திருக்கிறேன், இன்னும் எத்தனை பிறவிகளில் நான் உங்களுடனே இருப்பேன், மீண்டும் மீண்டும் நாம் சந்தித்துக் கொள்வோம் என்று கூறியுள்ளார். ஆண்டவனிடம் ஒவ்வொரு தம்படிக்கும், அதாவது என் பொறுப்பில் விடப்பட்ட ஒவ்வொரு ஜீவனுக்கும் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அடுத்து பாபா தாம் இப்போது எடுத்துள்ள பிறவி பற்றி மகள்சாபதியிடம் குறிப்பிட்டவை. நான் பத்ரியைச் சேர்ந்த ஒரு பிராமணன். என் சிறு வயதில் என் பெற்றோர் என்னை ஒரு பக்கீரிடம் கொடுத்து விட்டனர் என்று கூறிய சாய் பகவான் பத்ரியிலிருந்த பலருடைய பெயர்களை கூறி அவர்களை பற்றி விசாரித்திருக்கிறார். தாஷ்கனுவிடம் பாபா சொன்னது, என் குரு ஒரு பிராமணர், சேலுவைச் சேர்ந்த வெங்குசா. ஜி.கே. நார்கேயிடம் கூறியவை, என் குரு ஒரு பிராமணன், H.V. ஷாத்தே. ஒரு சமயம் பாபா தமது குருவின் பெயரை குறிப்பிட்ட போது அப்பைய சா என்றோ ஷா என்றோ முடிந்ததாகவும் அது ஒரு கால் வெங்குசாவாகவும் இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். வரும் காலத்தில் தனது மறு அவதாரம் பற்றி பாபா தன் பக்தர்களான ரேகே, தர்கட் சிறுவன் ஆகியோரிடம் அவர்களது நலனை கவனித்துக் கொள்வதற்காக மீண்டும் பிறவி எடுப்பதாக உறுதியளிக்கிறார். நானா சாந்தோர்கரிடம் நான் பாபுவின் குழந்தையாக பிறப்பேன் என்றார். H.S. தீக்ஷத்திடம் தாம் மீண்டும் பிறக்கப் போவதாகவும் மக்களுக்கு முன்னால் ஒரு 8 வயது சிறுவனாக தோன்றப் போவதாகவும் கூறியுள்ளார். ஓம் சாய்ராம்.